ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி எத்திரியம் மார்க்கெட்லாம் வந்து ரொம்ப ஒரு மறுபடியும் வீக்கெண்டு ஒரு பம்ப் இருந்தது. திங்கள் செவ்வாய் வந்து ஒரு டம்ப்பு, சரியான டம்ப்பு கொடுத்துருக்கு. ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஆக்சுவலாக வந்து இது ரிவர்ஸ் திரும்புதா இல்லை நெக்ஸ்ட்டு எந்த மூமெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு நான் என்னோடய வியூ நான் சொல்கிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. சரிங்களா, நிறைய அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ பிடிசி வந்து நம்ம எதிர்பார்த்தது 94,000. ஓகே, 94,000 வந்து பிடிசி ஒன் டேயில் க்ளோஸ் வச்சா நெக்ஸ்ட்டு பம்ப் ஆகிற மாதிரி நமக்கு இருந்தது டெக்னிக்கலாக. சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள், ஏன்னா இந்த இடம் பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகேவா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனு இங்கே நேராக போயிட்டு 95ல் போய் க்ளோஸ் வச்சுருக்கு பிடிசி ஒன் டேயில். இந்த 95 க்ளோஸ் வந்து இது வந்து பக்காவான ஒரு புல்லிஷ் சினாரி. ஏன்னா இங்கே பாருங்கம்மா, ட்ரெண்டு வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்டு வந்து மல்டிபிள் டைம் நமக்கு ரிஜெக்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், 1 2 3, இப்போ வந்து 4th டைம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைம் வந்து ரிஜெக்ஷன் வரும்பொழுது அந்த இடம் வந்து பிரேக் அவுட் நடக்கணும். சரிங்களா, ஆனால் இப்போ பாருங்கள், பிடிசி வந்து எப்படி இருக்குன்னா, இங்கே போயிட்டு கரெக்டாக அந்த இடத்துல க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கேண்டிலே வந்து ஒன் டேயில் பேரிஷாக மாறிடுச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ப்ரைஸ் வந்து என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், இங்கே வந்து இது புல்லிஷ் சினாரியோ தான் இங்கே. ஓகேவா, ஸோ புல்லிஷ் சினாரியோ தான். பேரிஷ் சினாரியோ வந்து இங்கே அதிகபட்சம் பாசிபிள் கம்மி. புல்லிஷ் சினாரியோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் சொல்கிறேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் டிலே பண்ணுறான். எப்படி நான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, பிகாஸ் இந்த இடத்துல மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் நடந்திருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி லிக்விடேஷன் எடுத்துட்டானா, இப்போ விட்டு மறுபடியும் ரிஜெக்ஷன் பண்ணி வந்திருக்கானா. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் லிக்விடேஷன் எடுப்பான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோன்னா, ப்ரைஸ் வந்து இப்படி கன்சால்டேட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் பம்ப் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ட்ராப் வருதுன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணி சைடு வேல போயிட்டு பம்பு கொடுக்க வாய்ப்பு. அதனால் நெக்ஸ்ட்டு என்னுடைய வியூ எப்படின்னா, இது இந்த மாதிரி ரிஜெக்ஷன் கொடுத்தனால நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சைடு வேல போயிட்டு ப்ரைஸ் வந்து பம்பு கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது பிடிசியில். சரிங்களா, ஸோ இதுதான் என்னுடைய மெயின் வியூ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது பேரிஷ் சினாரியோ ஒன்று இருக்குது. இதுக்கு நான் அதிகமாக வந்து இங்கே புல்லிஷ் சினாரியோ தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேல போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பம்ப்பு, அந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகி சைடு வே பம்ப்பு, அந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து புல்லிஷ் சினாரியோ எப்படி நடந்தால் நிறைய பேரிஷ் சினாரியோ எப்படி நடந்தால் பேரிஷ் சினாரியோ வரும் அப்படின்னா, ஆனால் அதிகபட்சம் புல்லிஷ் சினாரியோ தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேரிஷ் சினாரியோ கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குது. சப்போஸ் இந்த பேரிஷ் சினாரியோ மாறிச்சே அப்படின்னா ப்ரைஸ் வந்து நான் அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போது இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் தான் வந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, டச் பண்ணியிருக்கு. ஓகேவா, நல்லா பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன்னா ப்ரைஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக மறுபடியும் என்ன பண்ணுது, ப்ரைஸு சப்போர்ட் அடிக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு விக் விட்டு சப்போர்ட் அடித்ததா, மறுபடியும் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ப்ரைஸு இங்கே டிலே ஆகும். இங்கே சைடு வேல இப்படி பண்ணிவிட்டு ப்ரைஸு இப்படி மேலே தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சால் மட்டுமே இங்கே பேரிஷ் சினாரியோ. ஓகேவா, பக்கா சூப்பர் பேரிஷ். இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சிட்டுனா இது வந்து பக்கா பேரிஷ். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஓகேங்களா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி உடைக்குதுன்னு வச்சுங்களேன், இது வந்து சப்போர்ட் ஆகிடும். ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் பீப்புள், மேஜரான அதிகபட்சம் உச்ச வருமான பீப்புள் வந்து எக்ஸெப்ட் பண்ணுறது பிடிசி நெக்ஸ்ட்டு 75 74. சரிங்களா, ஸோ இந்த ஏரியா தான் மேக்ஸிமம் பீப்புள் உச்ச வரம்பில் ரீட்டைலர் வந்து எதிர்பார்க்குறது இதுதான். ஓகேவா,
ஆனால் இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்தால் கண்டிப்பாக எல்லோரும் இங்கேருந்து திரும்பவும் பேசுவாங்க, திரும்பணும் அப்படின்ற மாதிரி டெக்னிக்கல் பேசுவாங்க. பட் அவன் என்ன பண்ணுவான், மார்க்கெட் மேக்கர்ஸு இந்த இடம் ஒரு சைக்காலஜிக்கலாக ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகிடுச்சு ரீட்டெயிலருக்கு 74-75 ஏரியாலாம். இந்த இடம் வந்துச்சுன்னா மறுபடியும் இங்கே கன்சால்டேட் பண்ணி மறுபடியும் ப்ரைஸ் கீழே கொண்டு வருவான். ஸோ இப்போ இதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 74லாம் வரக்கூடாது, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா இங்கேருந்து நமக்கு ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஒரு புல்லிஷ் சினாரியோ தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சினாரியோ வந்து இங்கேருந்து ஒரு சைடு வேல இப்படி போயிட்டு அப்புறம் வந்து பம்பு கொடுக்க தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா, வேறு சினாரினா இந்த ட்ரெண்டு, அதாவது 70, 80, 80லாம் உடச்சிட்டு கீழே வந்துருச்சுன்னா அது வேறு சினாரியாவாக போயிடும் பிடிசிக்கு. சரிங்களா, ஸோ அதனால் இது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு புல்லிஷாக இருக்குது, பொறுத்து வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எத்திரியம் பார்க்கலாம். எத்திரியம் பார்த்தீங்கன்னா மந்த்லி வச்சுருக்கேன். ஓகேங்களா, மந்த்லி கேண்டில் இங்கே பாருங்கள். மந்த்லி கேண்டிலோட சப்போர்ட் தெரியுதுங்களா, இங்கே பாருங்கள். இது வந்து ட்ரெண்ட் லைனு. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ட் டச் பாயிண்ட்டு, இது ஒரு சப்போர்ட் டச் பாயிண்ட்டு, இது ரெண்டாவது சப்போர்ட் டச் பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டு. ஸோ இது வந்து அதிகபட்சம் வேல்யூவாக இருக்கும் இது பாட்டமுக்கு. ஓகேவா, ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா எத்திரியம் மந்த்லியில் வச்சுருக்கேன். இது ஹிஸ்ட்ரி ட்ரெண்ட் லைனு, இது அதிகபட்சம் பாட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சா தான் இது பேரிஷ் சினாரியோ. ஓகேவா, இன்னும் வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் தான் இருக்குது ப்ரைஸு. அதே மாதிரி பிடிசியும் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்கே சைட்வேல போய்ட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்திரியமும் இது பாட்டமாக இருந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஃபைனல் எண்டு பாயிண்ட்டு பாட்டமுக்கு. எத்திரியமும் சரி, பிடிசியும் சரி, மார்க்கெட்டும் சரி, இதுதான் ஃபைனல் எண்டு பாயிண்ட்டு பாட்டமுக்கு. இதுக்கு மேலே கீழே வந்தது அது பியர் மார்க்கெட். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து ஃபைனல் எண்டு பாயிண்ட்டு பாட்டம் மார்க்கெட்டுக்கு. இதுக்கு கீழே இந்த ட்ரெண்டெல்லாம் உடச்சிட்டு பிடிசி எத்திரியம் வந்துருச்சுன்னா அது பியர் மார்க்கெட்டு போயிடும். அதே மாதிரி பிடிசியும் இந்த ட்ரெண்டை இந்த 80, 79, 80லாம் உடச்சிட்டு வீக்லிலாம் கீழே வந்துருச்சுன்னா அதுவும் பியர் மார்க்கெட்டுக்கு போயிடும். சரிங்களா, ஸோ அதனால் இது வந்து ஃபைனல் எண்டு பாயிண்ட்டு. அதே மாதிரி இதுவும் ஃபைனல் எண்டு பாயிண்ட்டு பாட்டமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எத்திரியம்னா இந்த இடத்துல பாட்டமாக இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. சரிங்களா, எத்திரியம் தான் ஆல்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம், ஆல்ட்டு வந்து எத்திரியம் ஃபாலோ பண்ணோம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து இன்னையோட டெக்னிக்கல் அனலைஸ். ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து ஃபைனல் எண்டு பாயிண்டில் இருக்கும் பாட்டமுக்கு. பாட்டம் ஃபைனல் எந்த அளவுக்கு மேனிப்புலேஷன் பண்ணி ஒரு பாட்டம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபைனலோட பாட்டம் ப்ரைஸில் தான் பிடிசி நிற்கிது, எத்திரியமும் நிற்கிது இப்போ. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸு டிலே ஆகினாலும் கன்சல்டேட் பண்ணிவிட்டு மேலே தான் போகணும், மேலே தான் பார்க்கும். ஏன்னா இது வந்து ஃபைனல் எண்டு பாயிண்ட். சரிங்களா, இதுக்கு கீழே போச்சுன்னா அது பெருசாக மாறிடும். என்னுடைய ஒப்பீனியன் வந்து, என்னுடைய ப்ரெடிக்ஷன், இங்கேருந்து ப்ரைஸு காலதாமதம் ஆனால் கூட ப்ரைஸ் மேலே போக பார்க்கும், இல்லைன்னா சீக்கிரமாக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இங்கேருந்து கீழே போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. அப்படி கீழே போச்சுன்னா அது மார்க்கெட்டு பியருக்கு திரும்பிடும். சரிங்களா, ஸோ இதுதான் ஃபைனல் என்னோட ஒப்பீனியன். நீங்கள் மறுபடியும் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோவை திரும்பி பாருங்கள் கைஸ். சரிங்களா, ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகிடும். இது வந்து என்னுடைய ஃபைனான்ஸ் நாலேஜ் கிடையாது. இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபைனான்சியல் அட்வைசர். சரிங்களா, ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.